வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இரு நாட்டு பாதுகாப்பு ஆலோசகர்கள் இடையிலாக நடைபெற இருந்த அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு செய்தியை செய்தித்தாள்கள் வேறு வேறு விதமாக கையாண்டிருக்கின்றன. ஒரு செய்தித்தாள்களில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை இல்லை, பாகிஸ்தான் அறிவிப்பு அப்படின்னு வந்திருக்கு. காஷ்மீர் பற்றி பாகிஸ்தானுடன் பேச முடியாது, இந்தியா திட்டவட்டம் அப்படின்னு வந்திருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இந்த அடிப்படையில் இந்த செய்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடு அல்லது அதனுடைய ஒரு பின்னணி நோக்கம் அப்படிங்கிற ஒரு பார்வையிலேருந்து இதை நீங்கள் கேட்குறீங்க. பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் பாகிஸ்தானை ஒரு எதிரி நாடாகத்தான் இன்னும் கருதி கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானும் நம்மளை எதிரி நாடாகத்தான் கருதி கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த நாட்டினுடைய பத்திரிகைகளை நீங்கள் எடுத்து படிச்சிங்கனாலும், இப்போ டான் மாதிரியான பத்திரிகை ஆன்லைன்லாம் படிச்சிங்கன்னா அவங்க போடக்கூடிய தலைப்புகளும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு எதிர்ப்பான தலைப்புகளாகத்தான் இந்தியாவை பற்றி போடும்போது இப்படியான தலைப்புகள் தான் அவர்கள் போடுகிறார்கள். நாம் போடும்போது நம்முடைய ஒரு நோக்க பார்வையிலேருந்து இந்த தலைப்பை போடுறோம். இப்போ இதில் என்னென்னா, நம்ம என்ன விதமான செய்தியை சொல்ல விரும்புகிறோம் அப்படிங்கிறது, அதாவது இந்தியா என்ன விதமான செய்தியை சொல்ல விரும்புது அப்படிங்கிற ஒரு பார்வையிலேருந்து தான் இந்த தலைப்புகள் அமைகின்றன. இது ஒரு வழக்கமாக நம்ம பத்திரிகை துறையில் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு முறை தான். இதில் ஒரு சட்டுன்னு என்னால் அதுக்கு ஒரு தவறோ சரி அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் என்ன இதில் அடிப்படை பிரச்சனை என்னென்னா, இதில் நீங்கள் இந்த உஃபா நகரில் நடந்த ஒரு அடிப்படை நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்ததுன்னா, இப்போ இவங்க திருப்பி பாகிஸ்தான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த ஹுரியத் தலைவர் மாநாட்டு தலைவர்களை இந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே இணைக்கணும், கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இந்தியா அதை மறுக்குது. அது மிகச்சரியான ஒரு அணுகுமுறை. ஏன்னா நீங்கள் பேச வேண்டியது இரு நாடுகள் தானே தவிர நடுவில் பயங்கரவாத குழுக்களுடைய தலைவர்களை இணைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையில் இது சரியான ஒரு முடிவு. ஆனால் என்னன்னா, இந்த ஒரு அம்சத்தை நீக்கிவிட்டு தான் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிற தெளிவை முன்னாடியே, அதாவது இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் இன்னைக்கு தான் கடைசியாக 2 நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த நிகழ்ச்சி நிரல் உருவாக்கும் பொழுதே நீங்கள் என்னென்ன அம்சங்களை பேசுகிறோம். இப்போ என்னென்னா, கடைசி நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பாகிஸ்தான் காஷ்மீரை பற்றி பேசுவோம், அதில் இந்த ஹுரியத் மாநாட்டு தலைவர்களை நாங்கள் பங்கேற்க வைப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. ஆனால் இந்தியா இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லுது. நான் என்ன சொல்லுவேன், இது இன்னைக்கு முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அல்ல. இப்போ இந்த மாதிரியான உயர் லெவல் உயர்மட்ட குழு உயர்மட்ட தலைவர்கள் பேசக்கூடிய அமைப்புகளில் என்ன நிகழ்ச்சி நிரல்ங்கிறது முன்னாடியே முடிவாயிடும். அப்போ இந்தியா இன்னைக்கு முக்கியமாக கருதக்கூடியது எல்லையில் நடக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களை பற்றிய, தீவிரவாத தாக்குதல் பற்றிய முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கணுங்கிற ஒரு நோக்கம் தான் நமக்கு இருக்கு. அப்போ நாம என்ன அஜெண்டா செட் பண்றோங்கிறது முன்னாடியே முடிவு பண்ணி இந்த அஜெண்டா கூட தான் பேச போறோம் அப்படிங்கிறத பாகிஸ்தானுக்கு சொல்லியிருக்கலாம். இது கடைசி நேரத்தில் 2 பேரும் இப்போ ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிற மாதிரி இதுக்கான இந்த தோற்றத்தை இன்னைக்கு உருவாயிடுச்சு. பாகிஸ்தான் இந்தியாவை குற்றம் சொல்லுது, இந்தியா பாகிஸ்தானுக்கு குற்றம் சொல்லுது. இது என்னன்னா, அடிப்படையில் இந்த மிஸ்கம்யூனிகேஷன் சொல்றோம் இல்லையா, என்ன அஜெண்டா நீ பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, நான் காஷ்மீர் இல்லாமல் நான் இந்த மீட்டிங்ல பேசவே மாட்டேன் அப்படிங்கிறான். இந்தியா என்ன சொல்லி, காஷ்மீரை பேசவே முடியாது, நாங்கள் அதை தனியாக வச்சுப்போம், நம்ம அதை பற்றி தனியாக அது இல்லாமல் மற்ற விஷயங்கள் பேசுவோம் அப்படிங்க. இது இந்த விதமான ஒரு அந்த அஜெண்டாவை செட் பண்ணும்பொழுதே முன்னாடியே செட் பண்ணிட்டு நீங்கள் பேச்ச ஆரம்பிக்கலாம். இந்த டிஸ்கஷன் முன்னாடியே போயிருக்கலாம். இது கடைசி நேரத்தில் 2 பேருக்குமே தேவையில்லாமல் ஒரு சிக்கல்களை உருவாக்கி இந்த மாதிரியான ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு புழுதிவாரை தூற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு விவாதத்தை இந்த மாதிரியான ஒரு இந்திய தேசியம் ஃபுல்லா இப்போ என்னன்னா, இது சர்வதேச அளவில் நம்முடைய மதிப்பு எவ்வளவு தூரம் குறைஞ்சு போகின்ற வருத்தம் தான் எனக்கு அதிகமா இருக்கு. இப்போ இந்தியா இந்த விஷயத்துல இப்போ இங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வெளிநாட்டு மீடியா என்ன எழுதும், வெளிநாட்டு இப்போ நீங்கள் யூஎஸ்லயோ இல்லை யூகேலையோ வரக்கூடிய பத்திரிகைகளில் கார்டியன்ல பார்த்தீங்கன்னா என்ன எழுதுவாங்க, வாஷிங்டன் போஸ்ட்ல என்ன எழுதுவாங்க, நான் யோசிக்கிறேன் என்ன எழுதிப்பாங்க. கண்டிப்பா இது நான் இன்னும் பேப்பர், அந்த பேப்பர்லாம் நான் ஆன்லைன்ல தான் படிக்கிறேன், அதை நான் பார்த்தா என்ன எழுதியிருப்பாங்க. நிச்சயமா பாகிஸ்தானுடைய நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டாலும் இந்த சர்வதேச அளவிலான அந்த கௌரவம் அதுக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது என்ன அவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க, சர்வதேச அளவில் என்ன விதமான தோற்றத்தை உருவாக்குவாங்கன்னா, இந்தியா தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போட்டது, பாகிஸ்தான் தயாராக தான் இருந்துச்சு, ஆனால் இந்தியா முட்டுக்கட்டை போட்டுச்சு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. ஆனால் இதில் இரு தரப்பாருக்கும் அவங்களுடைய ஸ்டாண்டில் இருக்காங்கன்ற ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு. அப்போ நீங்கள் பாகிஸ்தான் இதில் ஒன்றும் உத்தமமும் கிடையாது, இந்தியா அதே மாதிரியான தன்னுடைய கோரிக்கைகள் வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் தான் வச்சிருக்கு. இதில் ஹுரியத் மாநாட்டு தலைவர்களை நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு ஸ்டாண்டில் தான். ஏன்னா இது அரசு பேசணும், 2 அரசு பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 விஷயத்த பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. ஹுரிய தலைவர்களை சந்திக்கிறது வழக்கமான ஒரு நடைமுறை தான் அப்படின்னும்,
நிபந்தனைகள் இல்லாம தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தான் சொல்லக்கூடியது சரியானது. ஒரு பேச்சுவார்த்தை என்று வரும்பொழுது நாம் வெளிப்படைத்தன்மையை காட்ட வேணும். நான் கேட்குறேன், தீர்வு ஏற்படணும். காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படணும். காஷ்மீர் இரு நாடுகளுக்கும் இடையிலான தகராறுக்குட்பட்ட பிரச்சனை அப்படின்றது தானே ஆக்ரா பேச்சுவார்த்தையில் பர்வேஸ் முஷாரஃப் கிட்ட வாஜ்பாய் ஒத்துக்கிட்டாரு. ஏன் ஒத்துக்கிட்டீங்க? அப்போது அந்த இடத்துல நீங்கள் ஏன் பேசுனீங்க? அப்போ காஷ்மீர் பிரச்சனை நீங்கள் பாகிஸ்தானோட பேச தயாராக இருக்கிறீங்க. முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார்? அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள், அரசு. அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. இதே தீவிரவாத குழுக்களோடு மன்மோகன் சிங் அரசும் அதற்கு முன்னால் வாஜ்பாய் அரசும் ஒரு தனி இன்டர்லாகூட்டர் என்று சொல்லி என்என் ஓராவை நியமித்து பேச்சுவார்த்தை நடத்தியதா இல்லையா? நீங்கள் பாகிஸ்தான் அவர்களோடு பேச மாட்டேன் என்று பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள்? நீங்கள் பேசும்பொழுது ஏன் அவர்களிடம் பாகிஸ்தானுடன் அவர்கள் ஏன் பேசுவதை தடுக்கின்றீர்கள்? பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்றால் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட அனைவரோட பேச வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஹுரியாத்தோட பேசக்கூடாது பாகிஸ்தான் எல்லாமே சொல்றீங்க. இந்த பயங்கரவாதத்தை பற்றி தான் பேசுறோம் அப்படின்றீங்க. பயங்கரவாதத்தை தூண்டிவிடக்கூடிய பாகிஸ்தானோட பேசுறீங்களே, அதில் என்ன சந்தேகம்? எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தூண்டி விடுவது பாகிஸ்தான் தான், ISI தான், அக்ராஸ் த பார்டர்ன்ட்டு 1000 முறை சொல்லிவிட்டீங்களே, அப்புறம் பாகிஸ்தானோட பேசுவீங்க. ஆனால் அது சம்பந்தப்பட்ட தூண்டி விடக்கூடியதாக சொல்லக்கூடிய இவங்களோட அவங்க பேசினா என்ன போச்சு? எப்படி பார்த்தாலும் அப்படிதானே நடந்துகிட்டு இருக்குது. ஆக வெளிப்படைத்தன்மை வேண்டும். அக்கறையுடன் பிரச்சனையை அணுக வேண்டும் என்றால் மக்களை மையப்படுத்த வேண்டும். நீங்கள் பாகிஸ்தானையும் நீங்களும் சேர்ந்து காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கிறதுன்றது முடியாது. அந்த மக்களை நீங்கள் தொடர்ந்து தள்ளிக்கொண்டே போகிறீர்கள். மக்களினுடைய அந்த மக்கள் தான் நிர்ணய சக்தி என்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்னைக்கு ஏன் காஷ்மீரில் அமைதி நிலவுது? அந்த மக்கள் இந்தியா நடத்திய தேர்தலில் பங்கேற்று அங்கே ஒரு ஆட்சி அளித்தார்கள். அங்கே ஒரு பெரும்பான்மையற்ற ஒரு நிலை ஏற்பட்டது. உடனே இதே பாஜக அரசு என்ன சொல்லுது? 370 சொல்லிட்டு இருந்த பாஜக அரசு உடனே ஒரு கூட்டணி அரசுக்கு போனது. நாங்களாம் வரவேற்றோம். ஏன்? அதுதான் சாதுரியம், அதுதான் ராஜதந்திரம், அதுதான் சரியான நடவடிக்கை. அப்பொழுது நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்னென்ன சொல்றீங்க? அந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் கட்சி என்ன சொன்னீங்க? அதுக்கப்புறம் அந்த மக்கள் விடுதலை கட்சி, நீங்க ஜனநாயக கட்சி, நீங்க என்ன சொன்னீங்க? எவ்வளவோ குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க, எதிர்த்து தான் போட்டிக்கிட்டீங்க. சூழல்னு வரும்போது நீங்க ஒத்து போறீங்கல்ல. இன்னைக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முஃப்தி அவங்க மெஹபூபா முஃப்தி சொல்லும்போது அதை ஏத்துக்கிறீங்கல்ல. பிரதமர் மோடியினுடைய இந்த நடவடிக்கைகள்லாம் நான் ஏற்கிறேன், பாராட்டுறேன், வரவேற்கிறேன். அப்ப வெளிப்படைத்தன்மையோடு அணுகுங்கள். நிபந்தனை போடாதீர்கள். வரட்டும், அவங்க பேசட்டும். அங்கேருந்து பயங்கரவாத தாக்குதலாம் நடத்தி அவங்க தான் தூண்டி விட்டாங்கன்னு சொன்ன ஆட்களை எல்லாம் நம்ம தூக்கில போட்டு கொண்டு போடுறோம். இருக்கிற சாட்சியெல்லாம் கொண்டு போடுறோம். இப்போ என்ன இருக்குது? அப்புறம் அவன் சொல்றான், இல்லை நீங்க தான் ராதா அங்கே தூண்டுது அப்படின்ட்டு. சார் கூட சொன்னாரு, டான், நேஷன், குளோப் அங்கே இருக்கிற பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பத்திரிகைகள் என்ன சொல்லுதோ அதுக்கு நேரம் அவங்க சொல்லுவாங்க, அத்துமீறி இந்தியா துப்பாக்கி சூடு நடத்தியது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு செய்தி போடுறோம், அவங்க ஒரு செய்தி போடுறாங்க. அப்போ என்ன? 2 தரப்புமே மோதலின் மூலம் ஒரு பாயிலிங் பாயிண்ட்டுக்கு கீழே ரொம்ப பெருசாக வெடிச்சிடாமல் அதுக்கு கீழே ஒன்று தான் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதன் மூலம் ஆயுத செலவுகள் அதிகரிக்கின்றன, இராணுவ செலவு அதிகரிக்கின்றன. ஒரு இன்ச் இவங்க முன்னேறினாங்கன்னு சொல்லட்டும். எல்லை பிரச்சனையிலையோ, பயங்கரவாத பிரச்சனையிலையோ, காஷ்மீர் பிரச்சனையிலையோ இந்த 2 நாடுகளும் இத்தனை ஆண்டு காலம் நம்மளுடைய அந்த பூட்டோவோடு நடத்திய இந்திரா காந்தி அம்மையார் நடத்திய சிம்லா பேச்சுவார்த்தையிலும் இன்று வரை 1 இன்ச்சு நீங்க முன்னேறி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. முன்னேறல, அப்புறம் என்னத்துக்கு பேச்சுவார்த்தை? ஹூரிய தலைவர்களோடு பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்தியா ஒத்துக்கிட்டா ஐடியாலஜி சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை, அதாவது ஒரு அடிப்படை நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன். இந்தியா பாகிஸ்தான்ங்கிறது அரசுகள். இப்போ இதில் இந்தியா ஹுரியத் தலைவர்களோடு பேசுவதில் எந்த தவறும் கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ உள்ளூரில் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களை கொண்டு வந்து பேசுறதோ, இப்போ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய இப்போ மாவோயிஸ்ட் தீவிரவாத குழுக்களோடு பேசுறதோ, மற்ற விஷயங்கள்லாம் இப்போ நம்ம அரசு நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களோடு அவங்களுடைய சமாதானத்துக்காக, அவங்களுடைய வழிமுறைக்காக, அங்கே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சிக்கல்களை சரி பண்ணுவதற்காக, அவர்களை எப்படி ஜனநாயக பாதையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பேசுவது என்பது வேறு. ஒரு சர்வதேச அளவில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு கூட்டத்தில், ஒரு சந்திப்பில் நீங்க ஒரு இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஹுரியத் மாநாட்டு தலைவர்களை இணைப்பது என்பது நீங்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கு இணையாக ஆகிவிடும்.
அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? சர்வதேச அளவில் அப்படியானால் என்ன? அப்பொழுது நீங்களே ஒன்றை ஒத்துக்கொள்கிறீர்கள், அங்கே தீவிரவாதம் இருக்கிறது, அங்கே அவர்களை எங்களால் அவளை சரி செய்ய முடியவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை நீங்கள் இந்தியாவாகிய நாம் ஒத்துக்கொள்கிறோம் என்ற எண்ணத்துக்கு வந்துடும். அப்போ அவங்க பாகிஸ்தான் தரப்பும் என்ன செய்ய விரும்புறாங்க அப்படின்னா, சர்வதேச அளவில் இவன் மட்டும் ஸ்டேக் ஹோல்டர் கிடையாது, இவங்க மட்டும் பேச மாட்டேன், நான் உரிய தலைவர்கிட்டையும் பேசுவேன் அப்படின்னும் பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன செய்தி அது சர்வதேச அளவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, இந்தியா மட்டும் கிடையாது, அங்க ஒரு மூன்றாம் தரப்பு ஒன்று இருக்கு. மூன்றாம் தரப்பு அவங்களுடைய நோக்கமே அங்க மூன்றாம் தரப்பு ஒன்று இருக்கு, அந்த மூன்றாம் தரப்பு கிட்ட தான் நான் பேசணும், இவங்க இந்தியா கிடையாதுங்கிற ஒரு நம்மளை அந்த இடத்துல குறைக்கக்கூடிய ஒரு நோக்கம் ஒன்று திருப்பி திருப்பி பின்னணியில இயங்கிக்கிட்டே இருக்கு. நாம இந்த அரசு எந்த அரசா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க முன்னாடி அரசு, நாம இந்தியாவாகப்பட்ட இந்திய அரசு இங்க இருக்கக்கூடிய குழுக்களோடு பேசுவது, அவங்களை சமாதானத்துக்கு கொண்டு வருவது என்பது வேறு, சர்வதேச அளவில் அவர்களுக்கான ஒரு இடத்தை கொடுப்பது என்பது வேறு. அதை செய்யக்கூடாது என்று இந்த அரசு முடிவு செய்திருக்கிறது. முந்தைய அரசுகள் செய்திருக்கலாம், முந்தைய அரசுகள் அதற்கான ஒரு வாய்ப்புகளை வழங்கி இருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்து இந்த அரசு அதை செய்ய வேண்டாம் என்று நினைத்திருக்கிறது. அதைத்தான் நேற்று மிக தெளிவாக இந்த அரசு சொல்லியிருக்கிறது. இதில் தவறு கிடையாது. ஏன் தவறு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப தெளிவா இவங்க சர்வதேச அளவில் இந்த மூன்றாம் தரப்புங்கிறது அது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நாடு, நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறோம், நாங்க எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை நாங்க தீர்வு செஞ்சுக்கிறோம், நான் உங்ககிட்ட பேசும்போது பேச வேண்டிய அடிப்படை நிகழ்ச்சி நிரல் வேற அப்படிங்கிற ஒரு தெளிவை பிரிவை உறுதிப்படுத்தியிருக்கிறதா நான் கருதுறேன். இதுதான் சிக்கலே. நீங்க என்ன சொல்றீங்க, இது எங்களுடைய பிரச்சனை, எங்கள் நாட்டுக்கு உட்பட்டது, எங்களுடைய ஆட்சி அமைப்பிற்கு உட்பட்டது காஷ்மீர்னு சொல்றீங்க. அவ பாகிஸ்தானோட அதை மையப்படுத்தி பிரச்சனையை நீங்க கொண்டு போயிருக்க கூடாது இல்ல? ஆக்ரா நீங்க ஏன் கொண்டு போனீங்க? இந்திரா காந்தி அம்மையாரையும் கொண்டு போனாங்க. ஒரு பார்ட் ஆஃப் காஷ்மீர் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. காஷ்மீரை பற்றி தீர்வு என்று வேண்டும் என்றால் அந்த இரண்டு பகுதிகளையும் ஒன்றாக சேர்த்து தான் நாங்கள் தீர்வு காணணும், தனியாக பண்ண முடியாது. ரெண்டாவது, அங்கே வாக்கெடுப்பு நடத்தி அந்த மக்களினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கணும்னு சொன்னது இந்தியா. நேரு காலத்தில் ஐநாவிடம் நாம் அப்படிதான் சொன்னோம். அந்த மக்கள் இன்னைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பெயர் அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்திய இராணுவத்தினுடைய இருப்பை கடுமையாக எதிர்க்கிறார்கள். இது ரெண்டும் நேர் எதிர் யதார்த்தங்கள். நான் என்ன கேட்கின்றேன் என்றால், இதே ஹுரியாத்தை நீங்க அங்க போயிட்டு பேசி இன்னொரு தரப்பு இருக்குன்னு நீங்க ஒத்துக்க வேண்டாம். உலகம் அப்படிதானே சொல்லுது, அமெரிக்கா என்ன சொல்லுது, பேசுங்கன்னு தானே சொல்லுது. பாகிஸ்தான் தூண்டி விடுறவங்களை பேசும். சர்வதேச அரங்குல ஒரு இந்தியாவுக்குள்ளேயே ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படின்னு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா, பிரதமர் மோடி நிறைய வெளிநாடுகளுக்கு போறாரு, அந்நிய முதலீடு எல்லாம் கொண்டு வரணும்னு அவருடைய பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கு. இப்ப நீங்களே தேர்ட் பார்ட்டி இருக்குன்னு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாச்சு அப்படின்னா, அந்த ஸ்டெபிலிட்டி சம்பந்தமாக அந்த நாடுகள்லாம் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையா? அவங்க ஹுரியத் மாநாடு அல்லது மற்ற பிரிவினைவாத குழுக்கள் பாகிஸ்தானோட பேசுனா அதுல ஒன்றும் ஆகாது. நாம பேசும்போது அங்கீகரிக்கல. என்னன்னு ஓரா போயிட்டு இன்டர்லாகூட்டர் நல்லா பண்ணாருன்றதுக்காக தானே நீங்க அவர் ஆளுநரை ஆக்கி வச்சிருக்கிறீங்க. ஏன் அவங்களோட பேசுவதன் மூலமா? சரி, JKLF லீடர் அவரை மன்மோகன் சிங் சட்டமன்றத்துக்கு வெளியே சந்திச்சாரு. ஏன்? தீர்வு காண வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்டவர்களோடு நீங்கள் பேச வேண்டும். இதுல அங்கீகரிக்கிறது அங்கீகரிக்காம போறது அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. அங்கீகரிச்சுட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க. என்ன வேணும்னீங்கன்னா, நீங்க மண்ணை மையப்படுத்துகிறீர்கள். காஷ்மீர் என்கிற அந்த நிலப்பகுதி நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். அந்த காஷ்மீரில் எப்பொழுதும் ரத்தம் சிந்த வேண்டும் என்று பாகிஸ்தான் நினைக்கிறது. நான் திட்டவட்டமாக பேசுகிறேன். நமக்கு தேவை மண்ணா மக்களா, மண்ணும் மக்களும் சேர்ந்தா என்பதுதான். மக்கள் தான் என்றால் இந்த பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மக்களும் நம் மக்களே. அந்த மக்களும் இந்த மக்களும் சேர்ந்து ஒரு நிர்வாக அமைப்பாக வர வேண்டும் என்கின்ற முன்னெடுப்பை, ஒரு முன்மொழிவை பர்வேஸ் முஷாரப் செய்தார். அந்த அடிப்படையில் தான் வாஜ்பாயும் இறங்கி வந்தார். அத்வானி தடுத்தார். அந்த பெயரை வெளியில் சொல்லவில்லை. இதுதான் ஆக்ராவில் நடந்தது. ஆக்ரா தோல்விக்கு அதான் காரணம். நான் கேட்பதெல்லாம், மக்களை நிர்ணய சக்தியாக வைத்துக்கொண்டு நாம் தேர்தலை நடத்தி அங்கே ஆட்சி அமைப்பு ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே மக்களையே இப்பிரச்சனையின் நிர்ணய சக்தியாக நாம் சொல்லலாமே. ஏன் நீங்கள் அதற்கு தயங்குகிறீர்கள்? ஹுரியாத்தாக இருக்கட்டும், இன்னும் மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும், இன்றைய கைது செய்யப்பட்ட ஷாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் மக்கள் தலைவர்கள் தான். நீங்கள் ஏற்கவில்லை என்றாலும் இந்த நிசம்தான். அப்படி இருக்கும்பொழுது அந்த மக்களை அங்கீகரியுங்கள், பேசுங்கள், ஒரு இடத்துக்கு வாருங்கள், ஒரு சாத்வீக வழியில் சென்று ஜனநாயக ரீதியிலான ஒரு அரசு தான் இந்த அரசு என்பதை நிரூபியுங்கள். அதற்கு இந்த சின்ன முட்டுக்கட்டைகள் எல்லாம் போடாதீர்கள். முட்டுக்கட்டையும் போட்டுட்டு கடைசியில் சர்வதேச தளத்தில் இது எப்படி எதிரொலிக்கும்? அப்படிதான் எதிரொலிக்கும். அமெரிக்கால இருந்து சொல்றாங்க இவங்களோட பேசுங்கன்னுட்டு. அப்புறம் இதை விட என்ன கேவலம் இருக்குது? அமெரிக்கா சொன்னதுக்காக நீங்க போர் செய்யாத நிறுத்துறீங்கல்ல.
நாடாளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு 2000 கோடி செலவு பண்ணி இங்க இருக்கிற எல்லாத்தையும் தளவாடங்கள்லாம் உருட்டிக்கிட்டு எடுத்துட்டு போட்டு எல்லையில வச்சுட்டு ஆபரேஷன் பராக்கிரமான்னு ரெடியா சொல்லிவிட்டு ஒரு ஆபரேஷனை பண்ணி காட்டிட்டு போர் நடக்க போதுன்னு சொல்ற போது அமெரிக்காவுடைய அயலுறவு அமைச்சர் வந்தாரு, வந்து பேசினாரு. போரை கை விட்டுறீங்க, அமெரிக்கா கைவிட்டுச்சு அவங்க மேல தாக்குதல் நடத்த போது, நீங்க ஏன் கைவிட்டீங்க? அப்போ ஒரே நேரத்தில் நீங்க சர்வதேசத்தினுடைய அழுத்தத்திற்கும் வளைஞ்சு கொடுக்குறீங்க. இன்னொரு பக்கம் நம்ம மக்கள்கிட்டயே, மக்களுடைய பிரதிநிதிகள்கிட்டயே அவங்களுடைய தார்மீக ஆதரவை பெற்றவர்களே பேச மறுக்கிறீங்க. இது இரட்டை நிலை. இது உங்களை எங்கேயுமே கொண்டு போகாது. இன்னொரு பிரச்சனை இதில் நீங்கள் திருப்பி நான் கவனிக்கக்கூடியதுன்னா, இப்போ நீங்கள் காஷ்மீரை மட்டுமா பேசணும் அப்படின்னு திருப்பி மையப்படுத்தும் பொழுது மற்ற அத்தனை பிரச்சனையுமே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை திருப்பி உருவாக்குறீங்க. இப்போ எல்லையில் இப்போ இது வந்து இதை நான் எப்படி இன்னொரு விதமாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது இவங்க நடக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அமைப்புகள் நடத்தக்கூடிய தாக்குதல்களை நீங்கள் வந்து பேசுவதற்கோ அதை பற்றி ஒரு விவாதத்தை கொண்டு வருவதற்கோ அதிலிருந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை வேண்டுமென்றே இவர்கள் தவிர்க்கிறார்கள். பாகிஸ்தான் இப்ப நீங்க வந்து இந்தியாவும் தவிர்க்கிறது. தலையீட்டுக்கு மன்னிக்கிறேன் நண்பரே. எல்லை தாண்டிய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுப்பேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் மோடி. பேசுங்கள். இப்போ என்ன நடந்துக்குன்னா, இப்போ இவங்க வந்து பாகிஸ்தான்லேருந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பற்றி இந்த சந்திப்பில் பேச வேண்டும் என்பது ஒரு அஜெண்டாவில் இருந்த ஒரு நிகழ்ச்சி நிரலில் இருந்த ஒரு பகுதி. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ இந்த பகுதியை பேச வரணும் அப்படின்னு வரும்பொழுது உடனே பாகிஸ்தான் ஒரு முட்டுக்கட்டையை காஷ்மீர்னு ஒரு முட்டுக்கட்டையை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் மேலே நகராது. இப்போ நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை வந்து இப்போ நீங்கள் எல்லை தாண்டிய பயங்கரவாதம், இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தனி அஜெண்டாவாக செட் பண்ணப்பட வேண்டிய ஒரு அம்சம் இருக்கு. ஏன்னா நீங்க நாம மிகப்பெரிய அளவில் எப்படி வந்து பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் அதுக்கான ஒரு பொருள் இழப்பை, மனித இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறதோ அதே போல் நாம் பல மடங்கு மனித இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தை பேசுவதற்கான தயக்கம் ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பொறுத்தவரை பேசுவதற்கு எதுவும் இல்லை, நடவடிக்கைக்கு தான் இடம் இருக்கிறது. சர்ஜிக்கல் அட்டாக்ஸ் என்பதை இந்திய அரசு யோசித்து வைத்திருக்கிறது, செய்யவில்லை. சர்ஜிக்கல் அட்டாக்ஸ் என்பதை நீங்கள் செய்தால் மட்டுமே நீங்கள் தடுக்க முடியும். பேச்சுவார்த்தையின் மூலம் பாகிஸ்தானில் உள்ள அரசு ஒரு பக்கம், ஐஎஸ்ஐயும் ராணுவம் இன்னொரு பக்கம். இந்த இடத்தில் நீங்கள் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் காண முடியாது. தாக்குதல் மட்டும்தான் தீர்வு. பேசுபவர்கள் செய்ய மறுக்கிறார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறும் கட்சிகள் மீது தேர்தல் ஆணையமே நேரடியாக நடவடிக்கை எடுக்கும் வண்ணம் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு நேற்று ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றிருக்கிறது. தமிழக தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளும் ஜனநாயகத்துடன் கூடிய வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் இந்த கருத்து முன்மொழியப்பட்டிருக்கிறது. இதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இது ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றமாக இருக்குமா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் தனித்த அதிகாரம் பெற்ற ஒரு சுதந்திர அமைப்பு, இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி. அது எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டவுடன் ஒட்டுமொத்த பகுதி நிர்வாகமே, ஒரு மாநிலமாக இருந்தால் மாநிலம் அல்லது இந்தியா இருந்தால் இந்தியாவினுடைய நிர்வாகம் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்பட்டு இயக்க வேண்டும், குறிப்பாக காவல்துறை. ஆனால் இங்கே நடப்பது என்னவென்றால், எந்த நிர்வாகம் ஊழலும் நிர்வாக சீர்கேடும் கொண்டுள்ளதாக இருக்கோ அந்த அமைப்பினுடைய அதிகாரிகளே இந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளாக வருகிறார்கள். இதுதான் இங்கே சிக்கல். நீங்கள் தேர்தலை நடத்தும் பொழுது மாநில அரசு ஊழியர்கள் இவர்களை ஈடுபடுத்தாமல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய தகுதி பெற்றவர்களை வைத்து அவர்களை தேர்தல் அதிகாரிகளாக்கி அவர்களை கீழ்மட்டத்தில் வரை பணியாற்றக்கூடிய பணியாளர்களாக நியமித்து தேர்தலை நடத்தினால் பல விடயங்களை தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்தலாம். நீங்கள் அதிகார வர்க்கத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்வது ஒருபோதும் பயனளிக்காது. இவர்கள் சுதந்திரமான ஒரு அமைப்பு, கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பை சேர்ந்தவர்களை வைத்து எப்படி நீங்க நடத்த முடியும்? இது சரிபட்டு வராது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உட்பட அனைத்தையும் கடுமையாக நடைமுறைப்படுத்தி நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது என்பதை TN சேஷனில் ஆரம்பித்து கடைசியாக இருந்த தேர்தல் அதிகாரி, இங்கே தமிழ்நாடு தேர்தல் நடந்த போது இருந்த அந்த அதிகாரி வரை நிரூபித்தார்கள். இல்ல, நீதிமன்றத்திற்கு போக வேண்டாம், தேர்தல் ஆணையமே நடவடிக்கை எடுக்கலாங்கிற மாதிரியான ஒரு எந்த இடத்திலும் தேர்தல் நீதிமன்றத்திற்கு போகக்கூடாது என்று எதையுமே சொல்ல முடியாது. எந்த ஒரு விடயத்திற்கும் இறுதியான இடம் நாம் வைத்திருக்கக்கூடியது இந்திய ஜனநாயகத்தில் நீதிமன்றம் தான். நாங்களே தேர்தல் கட்சி அமைப்பு வந்துட்டு நாங்கள் பதிவு பண்றோம் அப்படின்னோம்னா அது தொடர்பான எதை பற்றியும் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல உரிமை உள்ளதுன்ற நாங்கள் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்து தான் தேர்தல் ஆணையத்திலேயே நாங்கள் பதிவு பண்ண முடியும். எனவே நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் வலிமையான அமைப்பான தேர்தல் ஆணையம் கடுமையாக வழக்குகளை போட்டு
அதனுடைய அமைப்பை இன்னும் பலப்படுத்த வேண்டும். அதற்கென்று தனியாக வழக்கறிஞர்கள் அமைப்பு எல்லாவற்றையும் சீராக்கி வைத்து அதன் மூலம் கட்சிகளை ஒரு கிடுக்கிப்பிடியில் கொண்டு வர முடியும். பொதுவாக எல்லா கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படிங்கிறத நம்மளை வழக்கமாக கடந்த தேர்தலுக்கு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறும் கட்சிகள் மீது தேர்தல் ஆணையமே நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு முறை வருகிற போது அது ஒரு சார்பு நிலையாக இருக்காது. அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக சட்ட ரீதியாக ஒரு தண்டனை கொடுப்பதற்கான உரிமைகளோ எல்லாம் அதுக்கு இல்லை, அந்த அமைப்புக்கு இல்லை. அது நீங்கள் கேஸை நீங்கள் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கின்றன என்று சொல்லும்பொழுது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றம் செய்ய முடியும். அந்த மாதிரியான ஒரு தவறுகளை செய்துவிட்ட பிற்பாடு அரசியல் கட்சிகளோ தனிநபர்களோ வேட்பாளர்களோ தவறு செய்யும்போது அவர்கள் மேல் எந்த விதமான ஒரு கிரிமினலான ஒரு வழக்குகளோ பதிவு செஞ்சு அதை தண்டனை கொடுப்பதற்கான அதிகாரம் அதற்கு இல்லை. அந்த அதிகாரம் அந்த ஒரு வலிமை சேர்க்கப்பட வேண்டும் என்று இவர்கள் நேற்று பேசியிருக்கிறார். என்ன இதுல சிக்கல்னா, அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம்னா அது இன்னொரு இப்ப இருக்கக்கூடிய அதிகாரத்தை மீறி ஒரு அடுத்த கட்ட ஒரு அதிகாரமாக அது உருவாகிவிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த ஒரு ஏற்கனவே தன்னிச்சையான இந்த நிறுவனம் இன்னொரு மற்ற நிறுவனங்களான அரசு, போலீஸ், இந்த மாதிரியான ஒரு நீதிமன்றம் இதை சார்ந்து தான் இந்த அமைப்பு இயங்க முடியும், தேர்தல் ஆணையம் இயங்க முடியும். இதுல அடிப்படையில் பிரச்சனை என்ன, தேர்தல் விதிமுறைகள் மீறல் அப்படின்னு வரும்பொழுது இந்த தேர்தல் விதிமுறைகளை பற்றி இருக்கக்கூடிய புரிதல் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் இப்ப நீங்க செலவு கணக்காகட்டும், இல்ல நீங்க நடத்தை விதிமுறைகள் ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே இந்த எந்த ஒரு விதிமுறையா இருந்தாலும் அதை மீறுவதற்கு நம்முடைய ஆட்சியாளர்கள் அல்லது வேட்பாளர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடியது ஒரு அபைடிங் சிட்டிசன்ஷிப்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அதாவது கட்டுப்பட்டு நேர்மையாக இப்ப சொல்லுகிறேன், இந்த வழிமுறைகளை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை நம்ம ஊர்ல கிடையாது. ஏன்னா இவங்க வெற்றி அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் வேலை செய்யறாங்க. வெற்றியை பெறுவதற்கு என்ன விதமான வாய்ப்புகளை வேணாலும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அதீத ஒரு பேரவா ஒன்று இவரிடம் இருக்கிறது. இந்த அதீதமான இந்த பேரவா என்பது இவர்களுக்கு கண்ணில் தெரியக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திவிடு. அதுல முக்கியமான தடைகளாக இவர் கண்ணில் தெரிவது இந்த தேர்தல் விதிமுறைகள், நடத்தை நெறிகள் என்பது. இதை இவங்க ஒரு பெரிய தடையா தான் நினைக்கிறாங்க. அப்போ அது நீங்க அந்த தடை கிடையாது, அது ஜனநாயகத்துக்கு அடிப்படையில் தேவைப்படக்கூடிய ஒரு விதிமுறைகள் என்ற ஒரு தெளிவு நம்முடைய வேட்பாளர்களுக்கு மிகவும் அவசியம். அந்த விதமான ஒரு கல்வி நிச்சயமாக இந்த வேட்பாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா அதுதான் தனி மனிதரிலிருந்து ஏற்பட்டால்தான் இந்த மாற்றம் சரியாக வரும். அது வேட்பாளர்களுக்கு அந்த விதமான ஒரு கல்வி பயிற்சி நிச்சயம் அவசியம் என்று நான் கருதுகிறேன். நீதிமன்றத்திற்கு போகணும் அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடு. நீதிமன்றத்தில் தேர்தல் தொடர்பான வழக்குகள் அப்படிங்கிறது நீண்ட காலமாகுது, காலதாமதமாகுது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இப்ப தேர்தல் ஆணையமே நடவடிக்கை எடுக்கிற போது உடனடியாக தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முடியாது. நம்மளோட ஜுடிஷியரி அப்படின்றது தான் அல்டிமேட். இதுவே ஒரு முடிவெடுத்தாலும் அதையும் தாண்டி அதை எதிர்த்து மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போகலாம் இல்லைங்களா. த ரைட் டு ரெக்கோர்ஸ் டு ஜுடிஷியல் ரெமெடி இஸ் ஃபண்டமெண்டல். அது நான் போவேன், அவ்வளோதான், நீ என்ன வேணாலும் நீ திரும்ப கூட நான் போக முடியும், போகத்தான் வேணும். அப்படி இருந்தால் தான் இந்திய ஜனநாயகம், இந்தியாவினுடைய அரசமைப்பு வர வழியில். முக்கியமாக நீங்கள் ஐயா அவர்கள் சொன்னதில் நான் ஒரு விஷயத்தை மறுக்கிறேன். இந்த கட்சி வேட்பாளர்களை எல்லாம் சரி பண்ணுறது, கட்சிகளை சரி பண்ணுறது, அவங்க தான் நாட்டையே ரிப்பேர் பண்ணி ஒழிச்சு விட்டாளுங்க. அவங்களையா பண்ண முடியும்? நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஒட்டுமொத்த அதிகார வர்க்கத்தையும் முதல்ல கரப்ட் ஆக்கினாங்க, ஆட்சி நிர்வாகம்லாம் கரப்ட் ஆகி போச்சு, மக்களையும் கரப்ட் ஆக்கிட்டாங்க. இப்ப இவங்களை போயிட்டு நீங்க மாத்த போறீங்களா? நடக்காது. இல்ல, சரி பண்ண முடியாதுனால ஆக வேண்டியது இருக்கு. இல்ல மக்களிடையே ஏற்படக்கூடிய விழிப்புணர்வு, தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை. முதல்ல இந்த அரசு அதிகாரிகளை, அரசு ஊழியர்களை வைத்துக்கொண்டு தேர்தலை நடத்துவது என்பதை முதல்ல விட்டு விடணும். இல்லாட்டி தீர்வு கிடையாது. அரசியல் கட்சி தலைவர்களோட வீட்டு முன்பாக போராட்டம் நடத்தினால் துப்பாக்கிச்சூடு நடத்தலாம் அப்படின்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறாரு. வன்முறை அப்படிங்கிறத எந்த விதத்திலும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வன்முறையை தடுப்பதற்காக இது போன்ற நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபடலாம். வன்முறையை தூண்டக்கூடிய எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது. வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லுவது கிளையையும் இலையையும் மேய்வது போன்று, கழிப்பது போன்று. வன்முறையை தூண்டக்கூடிய செயலை பொறுப்புள்ள எந்த அரசியல் கட்சியும் செய்யக்கூடாது என்று வந்தால் இவருடைய ஒட்டுமொத்த பேச்சும் பின்னுக்கு இவர் வாபஸ் வர வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும், நான் எதை வேணாலும் நான் பேசுவேன், ஆனால் அந்த எதிர்ப்பு நாகரிகமாக இருக்கணும்னா எப்படி? நீங்கள் நாகரிகமாக பேசுங்கள், எதிர்ப்பும் நாகரிகமாக இருக்கும். இந்தியாவில் நீங்கள் தான் அதை செய்யறது இல்லையே. அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த தலைவர் ரத யாத்திரை நடத்தினார். ரத யாத்திரை நடத்தி ஒரு வழிபாட்டு தலத்தை இடித்து விட்டு அந்த இடத்துல தான் ராமர் கோயிலை கட்டுவோம் என்றார். இது என்ன நாகரிகமான செயல்பாடா? ஆனால் அப்படி இடிக்கப்பட்ட போது கூட துப்பாக்கி சூடு நடத்தாத நாடாச்சே இது.
ஒத்துக்குவார போன்ற ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கணும்ட்டு அது தவறு. வேறு என்ன வன்முறை யார் தவிர்க்க நினைக்கின்றார்களோ அவர்கள் நெஞ்சளவில் நேர்மையாக சாத்வீகத்தை கடைபிடிக்க வேண்டும். இது காந்தி சொன்னது. நெஞ்சளவில், என் நெஞ்சில் எந்த வெறுப்புணர்ச்சியும் இல்லை, எனவே நீங்கள் வெள்ளையன் மீது வெறுப்புணர்ச்சி இருந்தால் எனது தீர்மானத்தை ஆதரிக்காதீர்கள் என்று வெள்ளையனை வெளியேறு போராட்டத்திற்கு சொன்னார். வெள்ளையனை வெளியேறுனா வெள்ளைக்காரனை வெளியேறல, வெள்ளைய காலனி ஆதிக்கம் வெளியேறு. ஆதிக்கத்தை எதிர்த்து நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் உங்கள் மனதில், உங்கள் நெஞ்சில் வெள்ளையன் மீது வெறுப்புணர்ச்சி ஏதேனும் இருந்தால் தயவு செய்து என் போராட்டத்திற்கு ஆதரித்து வாக்களிக்காதீர்கள் என்று சொன்ன காந்தி எங்கே? நீங்கள் அவர்தான் சொன்னார் ராமருடைய பெயரை, நீங்களும் தான் ராமருடைய பெயரை சொன்னீர்கள். ஒரு வழிபாட்டு தலத்திற்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது ராமாயணத்தில் ராமனுடைய தன்மையாக கொடுக்கப்பட்டது என்ன, அவருடைய கல்யாண குணங்கள் என்ன நீங்கள் வெளிப்படுத்தினீர்களா? ரத யாத்திரை நடத்தினீர்கள், வழிபாட்டு தலத்தை இடித்தீர்கள், கலவரத்தை தூண்டினீர்கள், கொன்றீர்கள். இவ்வளவு ரத்தத்தையும் சிந்திவிட்டு இன்றைக்கு ஒரு தலைவருடைய வீட்டின் முன்னால் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு துப்பாக்கிச்சூடு நடத்துங்கள் என்று சொல்லுவது உங்களுக்கு நியாயமாக படுகிறதா என்று அமைச்சரை கேட்க ஆசைப்படுகிறேன். இல்லை, இது ரொம்ப அதீதமான ரியாக்ஷன் வந்து தவறான ரியாக்ஷன். அதாவது நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது நம்ம ஊரில் வந்து நீங்கள் ஒரு எதிர்ப்புணர்வை நீங்கள் தெரிவிப்பதற்கு நீங்கள் வந்து ஒரு எப்படி கருத்து ரீதியாக எதிர்ப்புணர்வு தெரிவிப்பது ஒன்று, நீங்கள் களத்தில் போய் இருக்கக்கூடிய தொண்டர்கள் போய் எதிர்ப்புணர்வு தெரிவிப்பது ஒன்று. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இது தவறா அப்படின்னா தவறு தான். நீங்கள் கருத்தாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். கருத்தை வந்து நீங்கள் இது பிரச்சனை எங்கே அடிப்படை ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் ஈவிகே இளங்கோவன் பேசின பேச்சுலேருந்து ஆரம்பிக்குது. அதுலேருந்து ஏற்பட்ட அதற்கு ஒரு எதிர்வினையாக நடந்தது. அதற்கு அதிமுக தொண்டர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், இது எல்லாமே தமிழ்நாட்டில் நடந்துக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள், அதில் ஏற்படக்கூடிய முரட்டுத்தனங்கள். ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் நாகரீகமாக பேசியிருந்தால் இந்த நாகரீகமான ஒரு எதிர்வினை கிடைத்திருக்கும். இங்கே நாகரீகமாக பேசவில்லை, அதனால் நாகரீகமற்ற எதிர்வினைகளே கிடைத்து கொண்டிருக்கின்றன. இதுதான் அடிப்படை உண்மை. இதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் இதை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க? அதை வந்து ஏற்றுக்க முடியுமா? நாகரீகமாக பேசலை அப்படின்னா கூட சட்ட ரீதியாக தானே அதை எதிர்கொள்ள வேண்டிய நியாயமான வார்த்தை. வன்முறையை வந்து வன்முறை கிடையாது, வன்முறை தவறு. வன்முறை ரீதியாக அதை எதிர்கொள்ளக்கூடாது. ஆனால் நடந்து விட்டது, இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் என்ன இது சிக்கல் என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த தொண்டர்களுடைய ரியாக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யாரு? தொண்டர்களுடைய இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யாரு? தலைமைகள். தலைமை வந்து இதுக்கான ஒரு நிச்சயமான ஒரு வடிவத்தை வந்து நீங்க வேண்டாம், செய்யாதீங்க, இதை வந்து சட்ட ரீதியா எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறது தான் இதுக்கான சரியான வழிமுறை தான். ஆனா இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியான ஒரு போராட்டங்கள் வரும்பொழுது இப்படி வந்து அவர்களை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்துங்க அப்படின்னு பேசுறது இவருடைய இயலாமையும் இவருடைய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் காமிக்குதே தவிர, ஆனா இதுக்கான நோக்கங்கள் வந்து அடிப்படை அரசியல் நாகரிகமின்மையிலேருந்து தான் இது வருது. அடிப்படை அரசியல் நாகரிகத்தை நீங்கள் பின்பற்றவில்லை என்று வரும்பொழுது இது யார் மேலேயுமே நீங்க வந்து குற்றம் சொல்ல முடியாது. நீங்க வந்து எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் எ ஈக்குவலன்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும்போது இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் வரத்தான் செய்யுது. அப்போ நீங்கள் நாகரிகத்தை எல்லைகளை நீங்கள் தகர்த்து விட்டீர்கள். அந்த நாகரிகத்தின் எல்லை வேறு எதிர்ப்புறமும் அதே மாதிரி தகரும் பொழுது நீங்கள் வந்து அதுக்கான இந்த மாதிரி ஒரு பயத்தையோ இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நீங்க அதுக்காக சுட்டுட்டா துப்பாக்கி சூடு நடத்தலாம் அப்படின்னா சொல்லுவதே கூட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அது தேவையில்லை. என்னன்னா நீங்க என்ன சொல்லணும், அவங்க வந்து மாநில அரசு தன் கடமையை செய்ய வேண்டும், மாநில காவல்துறை தன் கடமையை செய்ய வேண்டும். அவர்கள் அது வந்து முழுமையாக இப்ப நீங்க என்ன அந்த தலைவர்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்க காவல் போடலாம், பாரா போடலாம், போட்டு நீங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வரக்கூடியவங்களை முன்னாடி தடுக்கலாம். இதெல்லாம் வந்து அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தானே இருக்கு. இதுக்கெல்லாம் வழிமுறைகள் இருக்கும்போது அதை நீங்க செயல்படுத்துன்னு சொல்லலாமே தவிர நீங்க வந்து அவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்தலாம் அப்படிங்கிறது ஒரு அமைச்சர் பேசுவாருங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. சமீபத்தில் ஒரு பொதுநல வழக்கு, பொது இடங்களில் போராட்டம் நடத்துவது தொடர்பாக தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் போது வீட்டுக்குள்ள இருப்பவர்கள் அமைதியாக வாழ்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது, அவங்களுடைய அமைதிக்கு பங்கம் விளைவிக்காத மாதிரி போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும், இதை காவல்துறை செய்யணும் நம்புறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கட்சி தலைவர்கள் பேசுகிற பேச்சுகளுக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி, குழந்தைகள் இவர்களாம் பொறுப்பாக முடியுமா? அந்த போராட்டங்களை அங்கே நடத்துவது சரியாக இருக்கும்? இல்லை, அது நம்ம எதிர்க்கிறோம். அதாவது எந்த ஒரு இதையும் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி எதிர்ப்பும் கூட நாகரிகமாக தானே இருக்க வேண்டும். ஆனால் நாகரிகம் விதைக்கப்பட்டால் தான் நாகரிகம் முளைக்கும். விதைப்பதே தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? புதிய தலைமுறையில் நரேந்திர மோடி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சந்தித்து பேசி அன்றைக்கு இரவு நம்ம மக்கள் மேடையில் விவாதிச்சோம்ல, ஏன் எந்த சர்ச்சையும் உண்டாகல? அதில் கேட்காத கேள்வியா? எல்லாமே நம்ம கேட்டோம். ஏன் எல்லாத்தையும் நம்ம கேட்டு நம்ம என்ன சொன்னோம்? ஒரு செய்தி குறிப்பை கூட வெளியிடவில்லை என்றால் பேசியது என்பது அரசியலாகத்தான் இருக்க ஒழிய நாட்டு நடஞ்சில்லைன்னு சொன்னோம்.
நான் அப்படி வாதிட்டேன். ஏதாவது எதிர்ப்பு வந்துச்சா? யாராவது எதிர்த்தாங்களா? பாஜகவும் இருந்தாங்க, அதிமுக சார்பாக இருந்தாங்க, எதுவுமே இல்லையா? ஏன் இல்லைன்னா வரையறைன்றது வந்துட்டு நாட்டு மக்களும் அரசியலும் நாகரிகமும் சார்ந்திருந்தது. அதனால நம்மளுக்கு அது இருந்தது. நீங்க என்ன பண்ணீங்க? மோடியும் லேடியும் சந்தித்தார்களே, என்ன நடந்தது என்று சொல்லியிருந்தால் ஒருவேளை, ஏன்னா மோடின்ற பேரும் லேடின்ற பேரும் ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் மோடியும் லேடியும் சந்தித்தார்களே, என்னதான் நாட்டு மக்களுக்காக பேசினார்கள், தமிழக அரசு விளக்க வேண்டும் என்று சொன்னா யாராவது EVKS இளங்கோவன் மேல பாய்வாங்களா? கள்ள உறவு என்கின்ற வார்த்தை எவ்வாறு சரி? நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இப்படி பேசலாமா? முதலில் பேசிவிட்ட பிறகு அவங்க ரெடியா இருப்பாங்க. அவங்க தலைவியை வந்துட்டு குற்றவாளி நீதிமன்ற தீர்ப்பு சொன்னதுக்கே 10 நாள் தமிழ்நாட்டை இயங்க விடாத அளவிற்கு அவர்கள் வந்துட்டு பற்றுள்ள கட்சி. விசுவாசம் என்கின்றது எல்லா கட்சியும் எதிர்பார்க்கிறான். அன்னைக்கு ஒரு நாய் தான் வளர்க்குறவங்க கிட்ட காட்டக்கூடியது விசுவாசம்ன்றது. மனிதனுக்கு மனிதன் காட்ட வேண்டியது விசுவாசம் அல்ல, அன்பு மட்டுமே. மரியாதை இருக்கணும், சுயமரியாதை, அதுதான். ஆனா இங்க என்ன நடக்குது? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறீங்க, உடனே அவங்க விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்க. ஒருத்தரை விட ஒருத்தர் அதிகமா வெளிப்படுத்துறாங்க. EVKS இளங்கோவனை போன்றவர்கள் யார் பேசினாலும் கொளுத்துவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. கட்டாயம் அவருக்கு MLA சீட்டு கிடைக்கும் பாருங்க. அப்ப இது நாகரிகமான அரசியல். அது நீங்க ஒன்றத்தை விதைச்சிட்டீங்க, விதைச்சதை நீங்க அறுவடை பண்றீங்க. இன்னைக்கு வந்துட்டு கைது செய்வதற்கு எதிராக நீங்க பண்றீங்க. இதையெல்லாம் வந்துட்டு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தான் இதுதான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கணும். அவர் இன்னொரு இடத்துக்கு வராரு. இதுதான் ரொம்ப முக்கியம். கூடங்குளம் மீத்தேன் எரிவாயு, நியூட்ரினோ மையம் போன்ற வளர்ச்சி திட்டங்களை எதிர்ப்பவர்களின் நோக்கம் தமிழக வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக உள்ளது. அப்ப நாளைக்கு இந்த இடத்துல போராட்டம் நடத்துறவங்களுக்கு நோக்கியும் துப்பாக்கி திருப்புன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைண்ட் செட்டு, இதே மனநிலை தானே அண்ணன் அங்கேயும் வரப்போகுது. உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி நாங்க கூடங்குளத்தை எதிர்த்தோம், பதில் சொல்ல முடிந்ததா? மீத்தேன் எரிவாயு திட்டம் அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலத்தையே பாலையாக்கி விடணும் சொன்னதை ஆதரிச்சு தானே கருப்பு முருகான் அந்த வேட்பாளரை நின்று பிரச்சாரம் பண்ணாரு. உங்க கட்சிக்காரராச்சே, தஞ்சை நாடாளுமன்றத்தில் போட்டியிட்ட 58,000 வாக்குகளை பெற்றாரு. அதை எதிர்த்து நீங்க பேசுறீங்களே. நியூட்ரினோ திட்டம்னு சொல்றீங்களே. இங்க கடலுக்கு அடியில் இருக்கிறத ராமர் பாலம்னு சொல்லிட்டு சேது சமுத்திர திட்டத்தை தடுக்கிற நீங்க அங்க அம்பரப்பர்னு எங்களுடைய குலசாமி கூடி இருக்கிற அந்த மலையை உடைக்கணுங்கிறீங்களே. அங்க மட்டும் பக்தி வராதா? அந்த மக்கள் போராடவில்லையா? அப்ப அதை எடுத்து நீங்க துப்பாக்கியை திருப்ப சொல்லுவீங்களா? தடுக்க போறோம், அடிக்கிறாங்க, அடிக்கும் போது கல்லெடு தெரிவாங்க. இதான காஷ்மீர்ல நடந்தது. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? துப்பாக்கியால் சுடுங்கள். ஏன் துப்பாக்கி எதுக்கு இருக்குன்னு அப்படி ஒரு கேள்வி வேற நீங்க கேட்பீங்க. அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு போராட்டம் என்பது ஜனநாயக நாட்டில் கோரிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழி. அந்த கோரிக்கைக்கு பதில் சொல்ல வேண்டும், நிறைவேற்ற. இப்போ மதுவிலக்கை பற்றி நீங்கள் சொன்னீர்கள், எந்த பதிலும் இவங்க சொல்லல. போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்குது. ஊனமுற்றவர்கள், இந்த மாற்றுத்திறனாளிகள் எத்தனை நாளா உட்காந்துட்டு கண்டுக்கிட்டீங்களா? அவங்களால செய்ய முடியாது. அதனால எடுத்துட்டு ஒரு பாலத்தை கீழே இறக்கி விட்டுட்டு போறீங்க. என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்க. அந்த ஏசி அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரும் நாகரிகமாது இளங்கோவன் பேசுறதை விட அநாகரிகம். ஆனா நீங்க செஞ்சீங்க. ஏன் செஞ்சீங்க? கையால் ஆகாதவங்கல்ல, காலால் ஆகாதவங்கல்ல, அதானே மதிச்சிங்களா நீங்க? ஜனநாயகம் என்பது ஆழமான நேர்மையில் இருந்து நீங்கள் செய்ய வேண்டும். நீங்க ஜனத்தையே மதிக்க மாட்டீங்க, அப்புறம் ஜனநாயகம் இருக்காது. ஜனநாயகம் இல்லைன்னா நாகரிகம் இருக்காது. நாகரிகம் இல்லைன்னா காட்டு முராண்டித்தனம் இருக்கும். துப்பாக்கியை நீங்கள் எடுத்தால் முதல் முறையாக மக்களை நீங்கள் சுடலாம். 3 முறை சுட்ட பிறகு அவர்கள் கையிலும் துப்பாக்கி வந்துவிடும். இந்த இடத்தில் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசுக்கு எதிராக போராடவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதாக இதை பார்க்கலாம். இல்ல அரசுக்கு எதிராக போராடக்கூடாது அப்படிங்கிறது நீங்க யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது இவங்களுக்கான அரசியல்வாதிகளுக்கான மனநிலை அப்படி இருந்ததுன்னா நாங்க என்ன வேணா கருத்து சொல்லுவோம். நீங்க அதுக்கான எதிர்ப்புணர்வு வரக்கூடாதுன்னு அவங்க விரும்பலாம், அது வேற விஷயம். ஆனா மக்களாகப்பட்டவர்கள், தொண்டர்களாகப்பட்டவர்கள் நிச்சயம் எந்த ஒரு கருத்துக்கும் மாற்று கருத்தை சொல்வார்கள். அதற்கான ஒரு மாற்று வழிமுறைகள் என்ன, எதிர்ப்புணர்வு காட்டுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அது செய்வார்கள். என்ன இதுல அடிப்படையான சிக்கல் அப்படின்னு சொன்னா, நீங்க ரியாக்ஷன் வரும்போது தான் நீங்க தயங்குறீங்க. என்ன விதமான ரியாக்ஷன் வரும்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கணும் இல்லையா? இப்ப நான் இப்படி ஒரு வார்த்தை பேசுறேன், நிச்சயமா இப்ப நான் ஒரு வார்த்தை பேசுறேன்னா இப்ப இவர் இதுக்கு ஒரு மாற்று வார்த்தை சொல்லுவாரு, நீங்க ஒரு மாற்று வார்த்தை சொல்லுவீங்க. அப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை பேசுறோம் அப்படின்றதுக்கான ஒரு என்ன எதிர்வினை வருங்கிறதுக்கான ஒரு தெளிவு நமக்கு வேணும். நம்ம பேசும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு நாக்கை அடக்கி, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை அடக்கி புரிந்து கொண்டு, அதுவும் ஒரு பொது மேடையில பேசுறோம், ஒரு
அத்தனை பேரையும் பார்க்குறாங்க, அத்தனை பேரும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக நம்ம இருக்கோம், நம்ம பேசுகிறோம் அப்படின்னும் போது இன்னும் எவ்வளோ பொறுப்புணர்வு வேணும். ஆனால் இந்த பொறுப்புணர்வை, இந்த நாக்கை கட்டுப்படுத்துதல், இந்த விதமான ஒழுங்குமுறை நெறிமுறைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் பயிற்சியில் கொண்டு வரணும். அது வராமல் நீங்கள் வந்து எதை வேணா பேசலாம் அப்படின்னும்போது அதற்கு இணையான ஒரு ரியாக்ஷன் தான் அங்கேருந்து எதிர்பக்கத்துலேருந்து வரும். அப்போ நீங்கள் இன்னைக்கு ரியாக்ஷன் வந்துருச்சு அப்படின்ன பிற்பாடு இந்த ரியாக்ஷன் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்கள வந்து அவங்க நெறிமுறை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு வந்து வழிகாமிக்கிறீங்க. ஆனால் அவங்க எப்படி வழிகாட்டுறதுக்கு முன்னாடி இல்லை, அவர் கட்சியினர் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வீட்டு முன்பு போராடுறதை மட்டும் அவர் சொல்லலை. இப்போ திரு ஐயநாதன் குறிப்பிட்டது மாதிரி மற்ற கூடங்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை நீட்டினோ விஷயமா இருக்கட்டும், மீத்தீன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இப்போ இதுதானே நடக்கும். இப்போ இங்கே போராட்டம் நடத்துபவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ எங்கேயுமே போராடுபவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தலாம் அப்படிங்கிறதாக தான் இது பரிணாம வளர்ச்சி அடையும்னு அவர் சொல்றார். இல்லை, என்ன சிக்கல் இதில் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியான இப்போ இந்த மாதிரி தனி மனித தாக்குதல்களுக்கும் திட்டங்களுக்கான எதிர்ப்புணர்வுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. தனி மனித தாக்குதல்கள் வரும்போது நிச்சயமா இந்த விதமான ஒரு வீரியமான ஒரு எதிர்ப்புணர்வு வெளியே தெரிய வரும். ஆனால் அந்த மாதிரியான தாக்குதல், அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் ரீதியான வரக்கூடிய குறைகள் வரும்போது அங்கு உண்மையாகவே பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை இப்போ சார்ந்து இப்போ நீங்கள் நியூட்ரினோ திட்டமாகட்டும், மீத்தேன் திட்டமாகட்டும், இப்போ நீங்கள் தஞ்சை விவசாயிகள் எல்லாம் போராடுகிறார்கள் அப்படின்னும் போது அங்கே ஒரு வேலிடான ஒரு ரீசன் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல நீங்கள் அணுகுமுறை பண்ண வேண்டிய விதம் வந்து வேற. இப்போ நீங்கள் இப்போ உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு நீங்கள் வந்து அணு உலை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் வந்து எல்லா நாடுகள்லையும் இருக்கு. நீங்கள் இப்போ மெர்க்கல்லாம் வந்து ஜெர்மனி மெர்க்கல்லாம் 2022க்குள்ள அத்தனை அணு உலைகளும் நாங்கள் வந்து மூடி விடுகிறோம் என்ற அளவுக்கு அந்த அம்மா பேசுறாங்க. அப்போ இது சர்வதேச அளவில் இதுதான் ஒரு மனநிலையும் போது அதுவும் நமக்கு நம்ம ஊரில் அதுக்கான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும், நம்முடைய வாழ்வாதாரத்திற்கான அடிப்படைகளை வந்து தகர்த்துவிடும் என்ற ஒரு நிலைமை இருக்கும்பொழுது அங்கே அந்த எதிர்ப்புணர்வு வந்து நீங்க அதை துப்பாக்கியால் நிச்சயமா உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த இடத்துல நிச்சயமா இவர் துப்பாக்கி திருப்பி காட்டுங்கன்னு சொல்ல மாட்டார். ஆனா அந்த ஒரு புத்திசாலியமாவது நிச்சயமா அவருக்கு இருக்கு. ஆனா என்ன சொல்வார் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கணும் அப்படின்னா அந்த தரப்பினரை, பாதிக்கப்பட்ட விவசாயிகளையோ அந்த மக்களையோ கூப்பிட்டு வைத்து பேசணுங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமா வரணும். அங்க வந்து அந்த ஒரு எனக்கு ஆனா இது கூடங்குளத்துல அது நடக்கல. கூடங்குளத்தை விஷயத்துல நீங்க அங்க அந்த தரப்பினரை வந்து கூப்பிட்டு மக்களை கூப்பிட்டு வச்சு நீங்க பேசல, நீங்க அவங்களுக்கு உரிய பயிற்சி கொடுக்கல. இதெல்லாம் தான் நம்ம பார்த்த ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஆனால் இந்த வந்து துப்பாக்கியை திருப்புவதனால் வந்து அவர்கள் எல்லாம் அடங்கி விடுவார்கள் என்று நினைத்தால் அது சத்தியமா நடக்க போவது கிடையாது. போராடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த போராட்டத்தால நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்வதற்கும் எதிர்த்தரப்புக்கு உரிமை இருக்க தானே செய்யுது. இருக்குது, உண்மைதான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இலவய திட்டங்களுக்காக வந்துட்டு வெட் கிரைண்டர் இதெல்லாம் தர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகி போச்சு. நீடாமங்கலத்தில் வந்துட்டு மறியல் பண்ணாங்க, 2 மணி நேரம் தாமதமாகி போச்சு. மக்கள் நடத்திய அந்த போராட்டத்தை தவறு என்பதா? நீங்கள் எதை உறுதிமொழியை கொடுத்தீர்களோ அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அவர்கள் போராட்டத்துக்கு வந்து ரோடுக்கு வந்துட்டாங்க. இதனால நம்மளுக்கு சங்கடம் ஏற்படுது. என்ன பண்ணோம்? 2 மணி நேரம் கழிச்சு பாடி எடுத்தோம். இந்த இடத்துல தான் ஒரு அகாமடேட்டிங் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியம். எடுத்தன் வருங்கால் நகுக. நீங்க செஞ்சதுக்கு தானே எதிராக நாங்க செய்யறோம். நியூட்ரினோ திட்டத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, போராட்ட உரிமை இருக்கு, போராட்டத்துக்கு பர்மிஷன் நீங்க தரீங்க, ஆள் யாரும் வராத இடத்த பார்த்து 11th ஹவர்ல நீங்க கொடுக்குறீங்க. ஜனநாயகம் அது. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? அடுத்த முறை நான் சொல்லிட்டே வந்தேன் அந்த எஸ்பி அலுவலகத்துல, இதுக்கு மேல சொல்லிட்டுலாம் போராட்டம் கிடையாது, சொல்லாத கொள்ளாதான் போராட்டம். அப்ப நீங்க வாங்க, எனக்கு ஒரு நாள் உட்கார்ந்தாலும் ஊடக வெளிச்சம் தான், 1 மணி நேரத்துல எனக்கு ஊடக வெளிச்சம் தான், எங்க மறிக்கிறோமோ அங்க மறிக்கிறேன்னு. எப்படி இருக்குது பாருங்க. இப்ப இந்த இடத்துக்கு தள்ளினது யாரு? கட்சிகளா, அமைப்புகளா, மக்களா, அரசுகள்? ஏன் நீங்க ஒரு ரகசிய உள்திட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க நியூட்ரினோ திட்டத்தை வந்துட்டு நிறைவேற்ற பாக்குறீங்க? நாங்க எதுக்கு பண்றோம்? எங்களை காப்பாற்றி வார்த்தெடுத்து வளர்த்த இயற்கையை காப்பாற்ற வேண்டும்ன்றதுக்காக பண்றோம். இல்ல உதயகுமாருக்கு என்ன? உதயகுமார் என்ன பலன் பெற போறாரு? அவர் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். இங்க வந்து எத்தனை முறை பேசிட்டு போயிருக்கிறாரு? பூவுலகின் நண்பர்களுடைய சுந்தரராஜன் எவ்வளவு வழக்கு போட்டாரு? நடைமுறைப்படுத்திருக்கிறீங்களா? இவ்வளவு மின்சாரம் தயாரிச்சீங்கன்றீங்களா? அது ஏன் ரெக்கார்ட்ல வரலன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசும்போது கடந்த ஆண்டு 21,000 போராட்டங்களுக்கு மேல அரசு அனுமதி கொடுத்திருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அரசு வந்து போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுல முனைப்பு காட்டுது. அதையும் ஜனநாயக உரிமைன்னு அவங்க ஏத்துக்க தானே செய்யறாங்க. தாராளமா எந்தெந்த இடத்துல போராட்ட அனுமதி கொடுத்தாங்க? கூவக்கரையில போயிட்டு உண்ணாவிரதம், காக்கா குருவி கூட போவாது, அந்த இடத்துல உண்ணாவிரதம் இருப்பாங்க. மெட்ராஸ்ல ஊர்வலம் நடத்துற இடம் எங்க தெரியுங்களா? ராஜரத்னம் ஸ்டேடியத்துல இருந்து புறப்படணும். புறப்பட்டு புதுப்பேட்டையில் உள்ள ஒரு சந்துகள் இருக்குது, அந்த சந்துகள் வழியா வந்து சித்ரா தியேட்டர், பழைய சித்ரா தியேட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த சாலை, அந்த கூவத்தை ஒட்டா போகிற இடத்துல முடிக்கணும். ஜனமே இருக்காது இந்த இடத்துல. இவங்க கட்டிக்காகிற ஜனநாயகம் இதுவா ஜனநாயகம்? மக்களினுடைய கவனத்தை ஈர்க்கத்தானே உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. தூக்கி எடுத்துட்டு போயிட்டு அந்த மாற்றுத்திறனாளிகளை எங்க வச்சிருக்கிறீங்க? அங்க பத்திரிகையாளர்கள் மன்றத்துக்கு இந்தாண்ட
அந்த இடத்த நீங்க போய் பாருங்கய்யா, மழையிலலாம் நின்றுட்டு அவங்க படுற கஷ்டத்தை. மனிதாபிமானம் இல்லையே. நீங்களா வந்துட்டு ஜனநாயகத்தை பேசுறீங்க, 21,000 போராட்டம், இப்படிதான் நீங்க அனுமதி கொடுத்துருப்பீங்க. சரி, தவறு அல்லவா அது? ஆள் அறவே இல்லாத இடங்கள்ல போராட்டங்கள் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு தானே போராட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைவு கருத்து சுருக்கம். இல்லை, ஏதாவது போராட்டங்கள் நிச்சயமாக எதிர்ப்புணர்வுகள் இந்த மாதிரியான ஒரு மாற்று கருத்தை தெரிவிப்பதற்கான மாற்று வழிகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உருவாகி இருக்கின்றன. ஊடகங்கள் அதற்கான முழு ஆதரவை தருகின்றன. அது இல்லாமல் நீங்கள் வந்து சோஷியல் மீடியான்னு நீ மிகப்பெரிய அளவில் நீங்கள் அது மாதிரியான ஒரு ஃபேஸ்புக் மாதிரியோ ட்விட்டர் மாதிரியோ இருக்கக்கூடிய உங்களுடைய மாற்று கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் உங்களுடைய எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்துவதற்கும் மிகப்பெரிய ஊடகங்களும் மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளும் பெருகி இருக்கின்றன. நீங்கள் வந்து நடைமுறையில் நேரடியாக போய் செய்ய வேண்டும் என்று காட்டக்கூடிய இடங்கள் வந்து ஐயா சொல்ற மாதிரி ஒரு பரிதாபமான நிலைகளாக இருக்கின்றன. ஆனால் கருத்துக்களை எதிர்கருத்துகளோடு மோத வருவதற்கான இடங்கள் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதற்கு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் தங்கள் கருத்துக்களை, மாற்று கருத்துக்களை, எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் சரியான அணுகுமுறையாக. ஒரே ஒருத்த மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஈழ போராட்டம் அவ்வளவு கொடூரமாக நடந்து கொடுத்து பெரிய படுகொலை நடந்த போது ஈழம் என்ற வார்த்தையை சொன்னால் அதுக்கு மண்டபம் கொடுக்காதுன்னு சொல்லியிருந்த அரசு ஒரு உத்தரவு போட்டுச்சு தெரியுங்களா? இதான் அந்த நாட்டில் கடைபிடிக்கும். அதுக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஊடக வெளிச்சம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க தான் போகுதுன்னு. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.